என்ன நிறைய பேர் பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா பெரிய சூப்பரா இருக்காது அந்த கிளைமேட் இருக்கு. ஒருத்தர் இந்த மிஸ்டர் பீம்னு ஒருத்தர் ஃபேமஸ் புதூர்ல இந்த ஃபேமஸ் யூடியூபர் கூட இருப்பாருங்களே லைஃப் ஆஃப் இது சோலோ வந்தாலும் நல்லா இருக்கும், கப்பலாக வந்தாலும் நல்லா இருக்கும், ஃபேமிலியாக வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய கப்பல்ஸ் இருந்தாங்க சார், அதுக்கும் அனாட்டுக்கு சூப்பிங் பண்ணி சரி சார். அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்களே இந்த ஃபேமஸ் யூடியூபர் வீடு சக்தின்னு ஒருத்தர் இருப்பாருங்களே ஃபேமஸ் யூடியூபர். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல். வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுனால அப்படிதான் இருக்கும். ரொம்ப நாள் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பேசுறதுக்கு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் எடுத்து அது கோப்ரோ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்னமோ வந்துச்சு நம்மளுக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி, மொக்கையாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி என்னன்னு பரவாயில்ல, இந்த வீடியோ நான் போட்டே ஆகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க நீங்கள் முன்னாடி உள்ள வரக்கு முன்னாடி. சரி எங்கே போகிறோன்றது நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாழையாக போக போகிறோம், நானும் மாமாவும். ஆல்ரெடி நீங்கள் வாகமான எபிசோடில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அடிவாங்கிலாம் வந்துட்டு போனாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நான் வச்சு எடுத்துட்டு இருந்தேன். வீடியோஸ் பண்ணல, பட் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 வீடியோ ஷேர் பண்ணுங்க, 2 லிங்க் நம்ம ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நம்ம சேனலோடது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாமா. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மாமா லைட்டாக அந்த உடையிற மாதிரி இல்லை நல்லா இருக்கு. ஸோ ஓகேங்க. சரி நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து வச்சு பேசியிருந்தேன். ஸோ பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தாங்க சரி சொல்கிறேன் மாமா. நத்திங் டு சே eat 5 star do nothing. இதை இந்த நார்மலான மோட்டிவேஷனல் வேர்டாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்போவுமே. ஓகேவா? சரிங்க, அப்படியே வண்டி எடுத்து நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ கிளம்பையில நான் பாதியில் போய் நிறுத்தி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few inches later. தெரியுது. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லெஃப்ட் எடுத்துன்னா அப்படின்னாலும் இப்படி இருந்தாலும் 2 வழி இருக்குது. ஸோ வேளாங்கண்ணி போகிற ஒரு மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் எடுத்துக்கலாம். அதே அப்படி இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ரைட் எடுத்துக்கலாம். இப்படி இருந்து போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் எடுத்து எப்படி போகணும் நான் இதுக்கப்புறம் போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். A few moments later. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் விட்டு இங்கே தான் வருங்க. என்ன நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா பெரிய மிஸ்டேக் வந்து, ஸோ இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வழி நீங்கள் நேராக போயிடுறீங்க. ஸோ போனால் வந்து ஆஃப் ரோடிங் இருக்கும், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே நல்லாயிருக்கும். பட் ஆனால் மெயின் வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்கணும். உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா ஜாலியாக படுத்து ஜாலியாக உருண்டு விளாடுறது ஜாலியாக இருக்கணும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சமைக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ட்ரெக்கிங்கே வருது பாரு, கேம்பெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரினா உங்களுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் ரைட் எடுக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து ஓகேங்களா, இதுதான் எனக்கு என்ன தெரியல, திடீர்னு சிரிப்பு வருது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறேன்ல அதான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா தான் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் அவனுக்கு. சரி ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்தால் நம்மளோட இடத்துக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு நான் அங்கே போய் நான் ஒரு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வர வழியில் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ நிறைய வியூஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பார்க்குறேன், நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்த்தாலே நல்லாயிருக்கும். அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது வந்து மான்சூன் டைமில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறேன். எங்கள் ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது ஸோ செம்மையாக இருக்கும். நாங்கள் இப்போ இங்கே தான் அப்படி இப்படின்னு ஒரு சும்மா அது இருக்குன்னு. இப்போ நீங்கள் நான் சொன்ன வழியிலே நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், சரி லெஃப்ட்டில் ஒரு ரோடு, ரைட்டில் ஒரு ரோடு போகும். ஸோ நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னு வைங்களேன் அந்த இடம் வராது, தான் போகும். ஓகேவா? லெஃப்ட்டில் போனால் தான் அந்த இடம் வரும். சரி வாங்க போவோம். வண்டி விழுந்துருடா எச்சக்கலை வெளியே. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சொன்ன வழியில் வந்தீங்கன்னா வரலாம். மேக்ஸிமம் இன்னொரு வழியும் இருக்குது, அந்த வழியிலே வரலாம். நீங்கள் மேப்பில் நீங்கள் போட்டாலே போகும். நீங்கள் மாலையாக டேம் போட்டாலே. ஸோ இதுதான் எங்கள் இடம். அன்றைக்கி இருந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த இமேஜுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்க அன்றைக்கி வந்து தண்ணி ரொம்ப உள்ளே இருந்துச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாம் ஜாலியாக ஓடிட்டு இருக்கோம், ஜாலியாக நடந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அப்படி இருந்தாடா இப்போ என்னன்னா இவ்வளோ இதாகிடுச்சு, இறங்கி ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்தா நான் கேட்டேன் மாமாட்ட கால் பண்ணி, நீ போகலாம் மாட்டேன், தண்ணி வத்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி அப்படி நான் நினைச்சேன். அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் சீரியஸா. அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஏறி கிடக்குது. ஆனால் உண்மையிலுமே பார்க்கறதுக்கே சூப்பராக, அதுவும் அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு என்னன்னு தெரியல, வியூ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுலாம், நல்லா இருக்கு. ஸோ இங்கே தாங்க நாங்கள் எல்லாம் வந்தோம்னா நாங்கள் இங்கே தான் நாங்கள் சும்மா சமைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வச்சுக்கிட்டோம் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் சரக்கு அடிப்பாங்க, ஸோ நம்மளுக்கு அது தேவைப்படாது. அதே மாதிரி சிங்கிளாக இருந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது நல்ல பிளேஸு, கமிட்டடாக அதுக்கும் சூப்பரான பிளேஸ் தாங்க இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். ஓகேவா, வாங்கிட்டு சரி ஓகேங்க. சின்ன சின்ன சினிமாட்டிக் ஷாட்லாம் போட்டால் பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வண்டிகள் அப்படியே தண்ணியில் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, வண்டி சூப்பராக இருக்குங்க இடம் பார்க்குறதுக்கு அப்படியே. ஸோ மாமா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்படியே போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் தான் பண்ணிருந்தேன், எஸ் போஸ்ட்டு தான் பண்ணிருந்தோம். உடனே கேமரா திருப்பி அப்படியே பாடுறான்டா. சரி 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 கண்டினியூ பண்ணு. சரி ஓகேங்க, நம்ம அங்கேயும் போகலான்னு நினைக்கிறேன். அங்கே போனால் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடம் கொஞ்சம் நல்லா லைனாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அப்புறமா வீடியோ எடுக்கணும் அது நினைக்கிறேன். சும்மா ஜாலியாக உட்காந்து. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காய்ஸ்ன்ற வார்த்தை நான் உட்காந்து நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் நல்லா இல்லை, அதனால் அது சீரியஸாகவே நல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அந்த வார்த்தை நான் விட்டுறேன். விண்டாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ விண்டு வந்து பயங்கரமாக அடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன், பயங்கரமாக அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நான் நல்லாவே அடிக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது பேசுறதுக்கு, என்னன்னு தெரியல. அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாமா பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளாம் சொல்லுவேன், நம்ம காதலுங்க எவ்வளோ அழகாக நிற்குதுன்னு பாருங்க. இதுக்கு மேலே வேற என்ன எனக்கு வேணும்? இதில் போகாத தூரம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. இந்த வண்டியில் போய் நம்ம வண்டியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கைஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னென்ன எவ்வளோ மாடிவேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச பசங்களே நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க நான் இந்த மாதிரிலாம் என்னென்ன வண்டி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே பார்த்துங்க தெரிஞ்சு என்ன ஹேண்டில் பார், மிரரு, அப்புறம் இந்த அண்டர் பில்லி இதெல்லாம் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருந்ததுக்கு முன்னாடி. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீட்டாக ஒரு இதுக்கு வேண்டி பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணால் சும்மா சொல்லுங்கள், நான் வேணால் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. இதோட ரிவ்யூ வேணாம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி பார்த்தாலே அப்படியே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ மாமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் போட்டிருக்கேன். ஸோ இங்கே தான் உட்காந்து வீடியோஸ் சும்மா சின்ன சின்ன ஷார்ட்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எடிட் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க? சரி நல்லா இருக்கு. தெரியுதா? ஏதோ தெரியட்டும். சரி ஓகேங்க, நான் வந்து பார்ப்போம் நல்லா வருதா என்னென்னு சொல்லி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் அப்ளை பார்த்ததுக்கு இப்போதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. அப்பா எனக்கே பார்க்க செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. அங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் ஸ்பா வாவ். வேணாம் ஜூம் போட்டால் கொஞ்சம் உடையும், அதனால் 1x எடுப்போம் நம்ம. ஸோ இந்த மரம் தாங்க, ஸோ இந்த மரம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ மரம் வந்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செம்ம ஆழமாக இருக்கும், ஏன்னா மரமே பாதி முங்கி இருக்கு. அங்கெல்லாம் நாங்கள் சீரியஸாக சொல்கிறேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுவும் இது பார்த்தீங்கன்னா வா சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம பார்த்தா எல்லாரும் கண்டதா அதுன்னு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தா நான் சொல்லிப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு. இது சோலோ வந்தாலும் நல்லாயிருக்கும், கப்பலாக வந்தாலும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நிறைய கப்பல்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கும் விளையாட்டுக்கு சூப்பிங் பண்ணி வீடியோ எடுத்துருந்தேன். நானே ஒரு பரதேசி பையன். ஸோ அப்புறம் எங்கே நம்ம போகலாம்? நிறைய டீ ஷாப் போகிறோம், டீ குடிக்கிறோம். கையில் வந்து 26 ரூபீஸ் இருக்குது. 26 பாயிண்ட் எத்தனை இருக்குது அமௌண்ட் வச்சுருக்கோம். நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். பார்ப்போம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு கடை சொல்லி தான் வரணும். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்து போக ஆரம்பிக்கலாம். வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்பலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து மழை வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மழை வந்துருச்சு. ஸோ அதாவது மழை வர தூரிட்டே இருக்காது, ஒரு மாதிரி குளிருது அது. ஏன்னா 2-3 நாள் வெயிலே இருந்துட்டு டக்குன்னு குளிரும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோங்க. சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டார். நீ சின்ன பையனாடா? உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. நான் இதை கவனிக்கலடா, சத்தியமா இதை கவனிக்க வேலை தெரியுமா? இப்போதான் என்னமோ பண்றேன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பாருங்க, செம்மையா இருக்கு. ஸோ அப்படியே போய் நம்ம டீ குடிப்போம். டீ குடி வந்து அந்த இடத்துக்கு போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பைக் ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. A few inches later. அங்க வந்து ஒருத்தர், இந்த சட்டக்கல்பூர்ல ஒருத்தர், இந்த மிஸ்டர் பீம்னு ஒருத்தர் ஃபேமஸ். அவரு தெரியலீங்களா? இல்ல அவர் இருக்காருங்க அங்க. அதான் சரி போனாங்கல்ல, கன்ஃபார்ம் அக்கா. இங்க சட்டக்கல்புத்தூர் எப்படி போகணும்? ஓ சரி. அங்கே இந்த சட்டக்கல்புத்தூர்ல இந்த ஃபேமஸ் யூடியூபர் கூட இருப்பாருங்களே, லைஃப் ஆஃப் சரி இல்லை லைவ். ஐயா இங்கே சட்டக்கல்புத்தூர் எப்படி போகிறதுங்க? இங்கே சரி அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்களே, இந்த ஃபேமஸ் யூடியூபர் வீடு சக்தின்னு ஒருத்தர் இருப்பாருங்க, ஃபேமஸ் யூடியூபர். சரி அங்கே போய் நான் கேட்குறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா, ஸோ எங்கே வீடியோ எடுத்தோமோ மறுபடியும் அதே இடத்துல எண்டிங்கில் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்து இது பண்ணும்போது சார் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நாங்களே வேணும்னே அட்ரஸ் கேட்டிருந்தோம் எல்லாத்திட்டையும். அதில் நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. ஏன்னா மாமா எஸ் அதில் நான் வந்து நம்ம சேனல் கூட சொல்லியிருப்பேன், லைஃப் ஆஃப் சக்தி தெரியுமான்னு. ஸோ கொஞ்ச நாள் நான் நேமை மாற்றிடுவேன். ஆனால் நல்ல நேமாக சொல்லுங்கள், கமெண்டில் முடிச்சா சொல்லுங்கள், வைப்போம். சொல்கிறேன். நீ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, வர வழியில் செம்ம ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன விளாக்னு நாங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறோம். ஆமாம், நெக்ஸ்ட் விளாக் வந்து நீங்கள் என்ன வேணும்னு கமெண்ட்டில் கூட கேளுங்க. ரியாக்ஷன் வீடியோ, ஃபன்னி வீடியோஸ் என்ன வேணாலும் கேளுங்க, பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ அப்படின்னு நினச்சிக்காங்க. வீடியோ போடவே இல்லை, அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஓகேவா? சரி ஓகேங்க. ஸோ உங்களை வந்து நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ eat 5 star do nothing. eat 5 star do nothing. அவ்வளோதாங்க. சரி பாய்.